ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது என்ன இடம்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க நான் படித்த ஸ்கூலோட பேக்ரவுண்ட். பின்னாடியெல்லாம் இருக்கும். பின்னாடி, முன்னாடி எல்லாம் எடுத்திருக்கேன். அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாம் ஃபுல்லா டீ எஸ்டேட் தான் இருக்கும். அவ்வளோ சூப்பர்வா இருக்கும். அங்க வந்து நான் படிக்கும்போது தமிழ் மீடியம் தாங்க படிச்சேன். 10th வரைக்கும் தமிழ் மீடியம் தான். 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான். 10th வரைக்கும் இந்த ஸ்கூல் படிச்சேன். அவ்வளோ சூப்பர்வா இருக்குங்க. ஒவ்வொரு ஃப்ரைடேயும் அந்த கோயிலுக்கு வருவாங்க. அந்த ஆட்டிக்காரங்க வந்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. சாமி கும்பிடுவாங்க. நாங்களும் போய் சாமி கும்பிடுவோம். என்ன டெஸ்ட் வச்சாலும் அந்த கோவில் பக்கத்துல தான் மட்டமா இருக்கு. உட்கார வச்சு டெஸ்ட்டெல்லாம் வைப்பாங்க. அவ்வளோ சூப்பரா வந்தது. அப்ப நாங்க படிக்கும்போதெல்லாம் வந்து ஆரஞ்சு விக்கிறதுக்கு ஒரு தாத்தா வருவாரு. அதில வந்து பிக்க பழம், ஆரஞ்சு எல்லாம் இருக்கும். அவ்வளோ ஆரஞ்சு கட் பண்ணி மிளகாத்தூள் தூவி தருவாரு. அவ்வளோ சூப்பரா இருக்கும். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த மெமரீஸ் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி டீ எஸ்டேட்டா தான் இருக்கும். இயற்கையா இருக்கும். பார்க்கறதுக்கே சூப்பர்வா இருக்கும். அந்த கோவில் வந்து மாரியம்மன் கோவில். அவ்ளோ சூப்பர்வா இருக்குங்க. அங்க போய் உட்காந்தாலே ஒரு எப்படி சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அந்த மாரி இருக்கும். இப்போ வந்து நாங்க படிக்கும்போது கேட் எல்லாம் கிடையாது. இப்ப தான் வந்து கேட் எல்லாம் போட்டுருக்காங்க. அவ்ளோ இப்பலாம் வந்து எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்றதுனால தமிழ் மீடியம் கொஞ்சம் கம்மி தாங்க. ஃபுல்லாவே எங்க ஹட்டி சைடு ஃபுல்லாவே இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால தமிழ் மீடியம் வந்து கம்மியா தான் ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுது எஜுகேஷன். நான் படிக்கும்போதெல்லாம் நெறைய பேர் எங்க ஹட்டிலேருந்து நெறைய பேர் போவோம். ஜாலியா பேசிட்டு நடந்து தான் போணும். அவ்வளோ சூப்பர்வா இருக்கும். இதில வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க. அவ்ளோ ஜனங்கள் இது இருக்குங்க. சாமி மாரியம்மன் கோவிலு. இது வந்து சாமி ஊர்வலம்லாம் போவாங்க. அவ்ளோ சூப்பர்வா இருக்குங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.